ஓம் நமச்சிவாய பரமாத்மாவி. ஓம் நமோ நாராயண. ஓம் சரவண பவ. நெல்லையப்பனே காந்திமதியே, பாவநாச சிவனே, உங்களை அனைவரையும் வணங்கி இப்பொழுது நாம் ஒரு தவத்தை ஏற்ற இருக்கின்றோம். தவம், தியானம் இவைகளை செய்தால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றது என்பதை எல்லோரும் அறிவார். அப்படிப்பட்ட தவம் அல்லது தியானம் எத்தனையோ பொருட்களை நினைத்து, ஈஸ்வரனை நினைத்து, முருகனை நினைத்து, அம்பிகையை நினைத்து, பெருமாளை நினைத்தும் நவக்கிரகங்களையும் நினைத்து நாம் தவம் ஏற்றுகிறோம், தியானத்தில் இருந்து வருகிறோம். அப்படிப்பட்ட தியானம், தவம் நமது அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அமைத்த பஞ்சபூத நவக்கிரக தவம். இதை பற்றி நாம் இப்பொழுது அறிந்து அவைகளின் மீது நாம் நம்பிக்கை வைத்து தவத்தையோ தியானத்தையோ செய்தால் நமக்கு நன்மையே செய்கின்றன. அதை பற்றி நாம் இப்பொழுது பார்த்து தவம் ஏற்றுவோம். உருவ வழிபாட்டில் நவக்கிரகங்களை சிலை வடித்து அமைத்து வணங்குகின்றார்கள். ஆனால் இந்த தவத்தை எம்மதத்தையும் சார்ந்தவர்கள் செய்யலாம். எல்லா மதத்தவரும் இதை செய்யலாம் என்று கூறுகிறார். இந்த தவத்தை செய்வதற்கு ஒலி நாடா மூலமாக ஒலிக்க செய்து இந்த தவத்தை நாம் செய்து வரலாம். இந்த தவத்தை செய்யும் பொழுது மனம் ஒன்றி இருக்க வேண்டும். இந்த நவக்கிரக தவத்தை எங்கு செய்ய வேண்டும்? அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் ஏற்றுவது சிறப்பாகும். பஞ்சபூத தவம் அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தி செல்வதாகவும் அமைய வேண்டும் என்று 3 முறை நாம் உச்சரித்துக் கொள்ள வேண்டும். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலையே நிரம்பி இருக்கின்றன என்றும், அருட்பேராற்றல் உலகிலே உயிரிலே அலையலையாய பாயுரை நிரம்புவதையும் உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம் என்று கூறிக்கொண்டு இந்த பஞ்சபூத தவத்தை நாம் துவக்க வேண்டும். இந்த பஞ்சபூதம் என்றால் எவை? நீலம், நீர், நெருப்பு, காற்று, வெண். அதாவது பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாஷ் என்று சொல்லப்படுகிறது. இந்த தவத்திலே முதலாவதாக நாம் எடுத்துக்கொள்வோம் மண் என்ற நிலத்தின் மீது தவத்தை தொடங்குவோம். நிலத்திற்கு அறிகுறியாக இந்த உலகையே மனதில் கொள்வோம். நாம் அமர்ந்து உட்கார்ந்து செய்யறோம் இல்லையா? அதான் அந்த நிலம். இந்த பூ உலகே 25,000 மைல் சுற்றளவு இருக்கின்றது. நமது பூமியானது 25,000 மைல் சுற்றளவு இருக்கின்றது. மண்ணு, உலோகங்கள், ரசாயனங்கள் இவற்றிலே ஆனது தன்னைத்தானே 1 மணிக்கு 1000 மைல் வேகத்திலே சுற்றிக்கொள்கிறது. சூரியன் பாதையில் நாள் ஒன்றுக்கு 14 லட்சம் மைல் ஓடுகிறது. ஒரு இடத்திலிருந்து ஒரு நாளில் 14 லட்சம் மைல்கள் கடந்து விடுகிறது. இத்தகைய இயக்கத்திற்கோள் நிலம் ஆகும், அதாவது பூமி ஆகும். இதன் பெருமையையும் மதிப்பையும் மன விரிவை கொண்டு மதித்து போற்று.
போற்றத்தக்க அளவுதான் நமது பூமி இருக்கின்றது. இதனோடு ஒன்று கலந்து உயிர் தொடர்பு கொண்டு இதனுடைய தெய்வீகத்தன்மையை கிரகித்துக் கொண்டு, தெய்வீகத்தன்மை ஒவ்வொரு கிரகத்திலும் இருக்கின்றது, அதை நாம் பெற்றுக்கொள்வோம். பிரபஞ்ச பரிமாணத்தில் மண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்தும் கொள்வோம். இந்த நிலவலகம் என்ற மண்ணாலும் மண்ணிலிருந்து வாழ்நாள் முழுவதும் காப்பு பெறுவோம். மண்ணை பயனுள்ள முறையிலே பயன்படுத்திக் கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தையும் வளர்த்துக் கொள்வோம். மண் என்ற நிலவுலகின் மீது நாம் செலுத்தும் தவம் ஏற்றிடுவோம். ஒரு நிமிட நேரம் அந்த நிலத்தை, நமது பூமியை நினைத்து ஒரு நிமிட நேரம் நாம் தவத்தில் ஏற்றுவோம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அடுத்ததாக இரண்டாவது, நீரின் மீது தவம் தொடங்கும். இந்த பூவுலகம் 172 பாகம் நீரால் சூழப்பட்டிருக்கின்றது. நீரினுடைய இருப்பை மேகங்களிலும் தாவரங்களிலும் உயிர் இனங்களிலும் நாம் காணப்படுகிறது. நீர் உயிர்களின் வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியம் என்பதை தெரிந்து கொள்வோம். நீரின்றி உலகு அமையாது என்பார்கள். நீரின் பெருமையை மதிப்பையும் மனவில்வு கொண்ட மதிப்பு போற்றவே நீரோடு ஒன்றி கலந்து உயிர்களுக்கு பெறுவோம். பிரபஞ்ச வருமானத்தில் நீரின் உற்பத்தி ரகசியத்தையும் உணர்ந்து கொள்வோம். நீரிலிருந்து ஆனாலும் வாழ்நாள் முழுவதும் காப்பு பெறும். நீரை பயனுள்ள முறையிலே பயன்படுத்துகின்ற விஞ்ஞானத்தையும் வளர்த்துக் கொள்வோம். நீரின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுவோம். ஒரு நிமிடம் நேரம். ஓம் நமச்சிவாய. அடுத்ததாக மூன்றாவதாக ஒன்றை பார்க்கலாம். நெருப்பு, ஃபயர் அப்படின்னா பூமி தன்னைத்தானே வேகமாக சுற்றிக் கொள்கிறது. அதனால் அதன் கனத்த அணுக்களெல்லாம் நடுமையத்தில் நெருக்கமாக கூடிக்கொண்டிருக்கின்றது. அந்த நெருக்கத்தால் அணுச்சிதவி ஏற்பட்டு எப்பொழுதும் ஒரு பெரிய நெருப்பு பூமியின் அடிமையத்திலே ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதனுடைய கனல் பூமியில் மேல்பரப்பு வரை வந்து அங்கு வாழும் இனங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்துக் கொண்டே இருக்கின்றது. இனமும் அளித்துக் கொண்டே இருக்கின்றது. அந்த பெருமையை தவத்திற்கு மனதில் கொள்வோம். அதை நினைத்து நாம் தவம் ஏற்போம். நெருப்பின் பெருமையையும் மதிப்பையும் மனமேவும் கொண்டு நாம் மதித்து போற்றுவோம். நெருப்போடு ஒன்றிலிருந்து உயிர் கலப்பு தரும். பிரபஞ்ச வருமானத்திலே நெருப்பின் உற்பத்தி ரகசியத்தையும் உணர்ந்து கொள்வோம். நெருப்பிலிருந்து நெருப்பினாலும் வாழ்நாள் முழுவதும் பாதுகாத்தும் கொள்ளலாம். நெருப்பையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். உணவிற்கு நெருப்பு மிகவும் அவசியப்படுகிறது. நெருப்பை பயனுள்ள முறையிலே பயன்படுத்துகின்ற விஞ்ஞானத்தையும் வளர்த்துக் கொள்வோம். நெருப்பின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்கின்றோம்.
நெருப்பினுடைய பயத்தை நாம் இப்பொழுது அறிந்து கொண்டோம். அதன் மீது ஒரு நிமிடம் நிமிடம் தவமேற்றி ஓம் நமச்சிவாய். நான்காவதாக காற்றின் மீது தவம் ஏற்றுவோம். நிலுவலி நிலத்தை சுற்றி சுமார் 19 மைல் உயரத்திற்கு அடர்த்தியாகவும் அதற்கு மேல் லேசாகவும் காற்று ஒரு கவசம் போல் சூழ்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த காற்று உயிர்களினுடைய வாழ்க்கைக்கு காற்று எவ்வளவு அவசியம் என்பதை நாம் உணர்ந்து, காற்று சுவாசம் இல்லை என்றால், காற்று இல்லை என்றால் எல்லோரும் மடிந்துதான் போவது. மனவிரிவு கொண்டு காற்றின் வெறுமையையும் மதிப்பையும் உணர்ந்து போற்று, அதனோடு ஒன்று கலந்து உயிர் தொடர்பு கொண்டு அதனுடைய தெய்வீகத் தன்மையை கிரகித்துக் கொள்ளும். தெய்வீகத் தன்மையிலேயே இவ்வளவு இயங்கிக் கொண்டிருக்கின்றது, அதை நாம் கிரகித்துக் கொள்ளும். பிரபஞ்சம் பரிமாணத்தில் காற்றின் உற்பத்தி ரகசியத்தையும் உணர்ந்துள்ளது. எப்படி காற்று கிடைக்கின்றது என்பதையும் நாம் அறிந்து, காற்றிலிருந்து காற்றினாலும் வாழ்நாள் முழுவதும் காக்குகிறது. காற்றை பயன்படுத்தவும் காற்றிலிருந்து ஒரு ஆபத்தை நாம் வாழ்நாள் முழுவதும் காப்பு பெற வேண்டும். காற்றை பயன்படுத்தி பயனுள்ள முறையில் பயன்படுத்திக் கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தையும் வளர்த்துக் கொள்ளும். காற்றின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுவோம். ஒரு நிமிடம் ஓர் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். அடுத்தபடியாக விண்ணின் மீது தவம் ஏற்றுவோம். ஆகாயம் பாருங்க, பஞ்சபுரத்தில் விண் இல்லை என்றால் நாம் சுற்றி வர முடியாது. அந்த விண்ணை மீது நாம் தவம் ஏற்றுவோம். இந்த பிரபஞ்சத்தை தோற்றங்களுக்கு எல்லாம் காரணமாக நுண்ணிய மூலக்கூறுதான் விண் என்ற உயிராற்றல். இந்த ஆகாயம் முழுவதும் மூலக்கூறுவான அணு விண் என்ற உயிராற்றல் இருக்கின்றது. நம் உடலிலே ஒரு ஆயுள் உயிரற்றலாகவும் பிரபஞ்சம் முழுவதும் ஆற்றலாகவும் எங்கும் நீக்கமர மறைந்துள்ளது இந்த விண் அணு. இந்த விண்ணின் சேர்க்கைதான் நீர், நீளம், நெருப்பு, காற்று என்ற மற்ற 4 பூதங்கள். விண்ணை வைத்துக் கொண்டுதான் இந்த நீளம், நீர், நெருப்பு, காற்று என்ற மற்ற 4 பூதங்களும் இருக்கின்றன. எல்லாவற்றையும் சேர்த்து 5 பூதங்கள் என்று நாம் படிக்கின்றோம். மன விரிவு கொண்ட விண் பெருமையையும் ஐப்பையும் உணர்ந்து போற்று, அதனோடு ஒன்று கலந்து உயிர்கலப்பு வெற்றி அதனுடைய தெய்வீகத் தன்மையை கிரகித்துக் கொள்வோம். தெய்வீகத்தன்மை இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. பிரபஞ்ச வருமானத்தில் விண்ணின் உற்பத்தி ரகசியத்தையும் உணர்ந்து கொள்வோம். விண்ணினுடைய
உற்பத்தி ரகசியம். யார் அதை செய்தார்கள்? கடவுள்தான் செய்கிறார் என்று ஆன்மீகத்திலே இருக்கின்றது. அவ்வாறாகவே நான் நம்பிக்கை கொள்வோம் என்று கூறிக்கொண்டு விண்ணிலிருந்து விண்ணில் ஆனாலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு. நம்ம தொழில் செய்கிறோம், எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம், காப்பாற்றிக் கொள்வோம். விண்ணை பயனுள்ள முறையில் பயன்படுத்தி விஞ்ஞானத்தையும் வளர்த்துக் கொள்வோம். விண்மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுவோம். பிரபஞ்சம் முழுவதும் உள்ள விண் நிறைந்த சக்தி களத்தை நோக்கி தவம் ஏற்ற வேண்டும். என்னுடைய பகுதி பூராவது வெற்றிடமாக இருக்கின்ற சமத்தில் வெட்டவழி என்று சொல்வார்கள், பால்வழி என்று சொல்வார்கள், இங்கிலீஷில் மில்கிவே என்று சொல்வார்கள். அந்த விண்ணை நினைத்து வெட்டவழியை நினைத்து நாம் ஒரு நிமிட நேரம் தவம் ஏற்றுவோம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நாம் இதுவரை அருள் தில்லை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் என் குருவும் அவர்தான். அவர் மூலமாக தியானம் பயின்று இன்று வரை கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகளாக தவம் ஏற்றி வருகிறேன். அவரை நினைத்தும் கடவுள்களை நினைத்தும் அம்பிகையை நினைத்தும் முருகனை நினைத்தும் பெருமாளை நினைத்தும் இந்த பூமியை நினைத்து நாம் இப்பொழுது தவம் ஏற்றி இருக்கின்றோம். நவக்கிரக தவமெல்லாம் இருக்கின்றது. அது நவக்கிரக தவத்திலே சாந்தி தவம் இருக்கின்றது, அக்னி தவம் இருக்கின்றது. இப்படி எல்லா தவங்களும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட தவத்திலே ஒன்று நாம் வாழ்கின்ற இந்த பூமி, நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த பூமியிலே இருந்து நாம் வாழ்கிறோம். அதை பற்றி நாம் தியானத்தில் இருந்தோம். இந்த அனைத்தும் பஞ்சபூதங்கள் அனைத்தும் நமக்கு நன்மையை அளிக்கட்டும் என்று கூறிக்கொண்டு எல்லோருக்கும் நன்மையை அளிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த பஞ்சபூத தவத்தை நாம் ஏற்றிருக்கின்றோம். பலன் கிடைக்கும். பலன் கிடைத்து எல்லோரும் சுபிட்சமாக ஆனந்தமாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த பஞ்சபூத தவத்தை இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம். இந்த பஞ்சபூத தவத்தை இப்பொழுது நான் செய்து காண்பித்திருக்கின்றேன். சிவயோகி சதாசிவ சித்தர் அல்லது தவயோகி சதாசிவ சித்தர் அல்லது யோகி சிவம். இதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் மன்னிக்கவும். ஓம் நமச்சிவாய. சுபம்.